ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் டேர்மில் இருக்கிற வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா இந்த லெசனில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்பப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், the timeline of Vedic ages. The timeline of Vedic ages. The answer is 150 to 600 BC. 150 BC to 600 BC. இந்த காலகட்டத்தை தான் வந்து வேதிக் பீரியட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். The second question, what was the language of Aryans? What was the language of Aryans? The answer is Indo-Aryan language. Indo-Aryan language, இதுதான் ஆரியன்ஸோட language. Third question, from where did Aryans came to India? From where did Aryans came to India? Aryans எங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் ஏஷியா. ஸோ ஆரியன்ஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து தான் இந்தியாவுக்கு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த்ரூ விச் பாஸ் டிட் ஆரியன்ஸ் கேம் டு இந்தியா? எந்த பாஸ் வழியாக இந்த ஆரியன்ஸ் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்துகுஷ் மவுண்டன். ஹிந்துகுஷ் மவுண்டனில் இருக்கிற கைபர் பாஸ், அந்த பாஸ் வழியாக தான் இந்த ஆரியன்ஸ் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் கைபர் அண்ட் போலன் பாஸ் அப்படின்னு. இந்த 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கைபர் பாஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்துகுஷ் மவுண்டன் வழியாக தான் ஆரியன்ஸ் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் ஆரியன்ஸ்? மெயின் ஆக்குபேஷன், அவங்களோட முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டில் ரியரிங். ஸோ கால்நடை வளர்ப்பு தான் அவங்களோட முக்கியமான ஆக்குபேஷனாக இருந்துச்சு. 6th கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிட் ஆரியன்ஸ் ப்ராக்டிஸ்ட்? வாட் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிட் ஆரியன்ஸ் ப்ராக்டிஸ்ட்? என்ன டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் இஸ் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அக்ரிகல்ச்சரை ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிடுவாங்க, வெட்டி அதை எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கு அப்புறமா அந்த மரங்களோட நியூட்ரியன்ஸ் வந்து அந்த மண்ணில் இருக்கும். ஸோ அங்கே வந்து அவங்க அக்ரிகல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களோட விளைபொருட்களை விளைவிப்பாங்க. அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் ஆகிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இன்னொரு இடத்துல போய் அங்கே போய் அதே மாதிரி மரங்களை வெட்டிட்டு அதை எரிச்சிட்டு திரும்ப வந்து அங்கே விவசாயம் பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இந்த வேதிக் பீரியடில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், டியூரிங் விச் ஏஜ் டிட் த ஆரியன்ஸ் லிவ்? டியூரிங் விச் ஏஜ் டிட் த ஆரியன்ஸ் லிவ்? த ஆன்சர் இஸ் அயன் ஏஜ். அயன் ஏஜில் தான் ஆரியன்ஸ் வாழ்ந்தாங்க. இதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்துருக்கோம், அவங்க வந்து காப்பர் ஏஜில் வாழ்ந்தாங்க. அண்ட் ஆரியன்ஸ் வந்து வேதிக் ஏஜ் வந்து அயன் ஏஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த நேம் ஆஃப் பஞ்சாப் டியூரிங் ரிக்வேதிக் பீரியட்? ரிக்வேதிக் பீரியடில் பஞ்சாபோட நேம் என்ன அப்படின்னா சப்த சிந்து, லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். அங்கே வந்து 7 நதிகள் ஓடிச்சுது அப்படிங்கிறதுனால அதை வந்து சப்த சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். The next question, what are the 4 Vedas? 4 வேதாஸோட நேம்ஸ் என்னென்ன அப்படின்னா ரிக், சாமா, யஜுர் அண்ட் அதர்வா. ரிக், சாமா, யஜுர் அண்ட் அதர்வா, இதுதான் 4 வேதாஸ். The Vedic literature are classified as. The Vedic literatures எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ் அப்படின்னு 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ் அப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. The meaning of ஸ்ருதி is. ஸ்ருதி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா லிசனிங் ஆர் அன்ரிட்டன், அதாவது செவி வழி கதைகள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுகளை வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து லிட்ரேச்சராக உருவாக்கியிருப்பாங்க. செவி வழியாக கேட்ட கதைகளை வந்து லிட்ரேச்சராக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்ருதிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசனிங் ஆர் அன்ரிட்டன், அதான் வந்து இதோட மீனிங். டெஃபினிட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர்ஸ் ஆர் நோன் அஸ். டெஃபினிட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர்ஸ் ஆர் நோன் அஸ் ஸ்மிருதிஸ். ஸோ ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதிக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ருதி அப்படின்னா லிசனிங் ஆர் அன்ரிட்டன் அப்படின்னு மீனிங். டெஃபினிட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னா அது வந்து ஸ்மிருதிஸ்.
The next question is the term Satyameva Jayate was taken from. The term Satyameva Jayate, the term வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா முண்டக உபனிஷத். முண்டக உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தில் இருந்து தான் இந்த டேர்ம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த கொஸ்டின், த ஸ்ருதி கம்ப்ரைசஸ். ஸ்ருதி அப்படிங்கிறப்போ எதையெல்லாம் நம்ம ஸ்ருத்தின்னு சொல்கிறோம் அப்படின்னா 4 வேதாஸ், பிராமணாஸ், ஆரியங்காஸ் அண்ட் உபனிஷாத்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்ருதி. 4 வேதாஸ், பிராமணாஸ், ஆரியங்காஸ் அண்ட் உபனிஷாத்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்மிருதி கம்ப்ரைசஸ். ஸ்மிருதியில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இத்திஹாசாஸ், புராணாஸ், தந்திராஸ் அண்ட் ஆகமாஸ். இத்திஹாசங்கள், புராணங்கள், தந்திராஸ் அண்ட் ஆகமாஸ், இதெல்லாம் வந்து ஸ்மிருதியில் வரும். The next question, in which states the iron implements and pot from Vedic period were found? So iron implements and pot, Vedic periodல உள்ள iron implements and pot வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் இந்த 3 ஸ்டேட்ஸ்லையும் வேதிக் பீரியடை சேர்ந்த அயன் இம்ப்ளிமெண்ட்ஸும் பாட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. The next question is the basic political unit of Vedic period is. The basic political unit of Vedic period is, the answer is Kula. So நம்ம இப்போ ஃபேமிலி, நம்ம சொசைட்டியில் வந்து பேசிக் யூனிட் அப்படின்னு சொன்னோன்னா ஃபேமிலியை சொல்லுவோம். அது மாதிரி அவங்களோட வேதிக் பீரியடில் வந்து பேசிக் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா அதை குலா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கு குலா அப்படி சொல்கிறாங்க. Who was the head of Kula? The answer is Kulapati. ஸோ அந்த ஃபேமிலியை தான் அவங்க குலா சொல்கிறாங்க. அந்த குலத்தோட ஹெட் யார் அப்படி பார்த்தோன்னா குலபதி. அவங்க தான் வந்து இப்போ நம்ம ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படி சொல்கிறோம். அது மாதிரி அவங்களுக்கு குலபதி இஸ் த ஹெட் ஆஃப் குலா. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், த குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் ஜாயின் டு ஃபார்ம். த குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் ஜாயின் டு ஃபார்ம் கிராமா. ஸோ நிறைய ஃபேமிலிஸ், நிறைய குலா சேர்றப்போ வந்து அதை வந்து ஒரு கிராமா அப்படி சொல்கிறோம். நம்ம வில்லேஜ் சொல்கிறோம் இல்லையா, நிறைய ஃபேமிலிஸ் சேர்ந்து ஒரு வில்லேஜ் உருவாகுது. அது மாதிரி அவங்களுக்கு வந்து கிராமா அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. Who was the head of கிராமா? The answer is கிராமணி. கிராமத்தோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமணி தான் அதோட ஹெட். நெக்ஸ்ட் கொஸ்டின், குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வாஸ் நோன் அஸ். அகெயின் இந்த குரூப் ஆஃப் வில்லேஜஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹெட் யார் பார்த்தோம்னா விஷ்யாபதி. குலா அப்படிங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட், பேசிக் யூனிட். அப்போ இந்த குலா வந்து மெனி குலாஸ் ஜாயின்டு டு ஃபார்ம் கிராமா அண்ட் கிராமாஸ் வந்து மெனி கிராமாஸ் ஜாயின் டு ஃபார்ம் விஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த ட்ரைபல் அசம்பிளிஸ் டியூரிங் த வேதிக் பீரியட் வேர். த ட்ரைபல் அசம்பிளிஸ், அந்த பீரியடில் நிறைய ட்ரைபல் அசம்பிளிஸ் இருந்துச்சு. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா விதாத்தா, சபா, சமிதி அண்ட் கானா. விதாத்தா, சபா, சமிதி அண்ட் கானா, இதெல்லாம் அவங்களோட ட்ரைபல் அசம்பிளிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஓல்டஸ்ட் ட்ரைபல் அசம்பிளி ஆஃப் வேதிக் பீரியட் வாஸ். இப்போ இந்த 4 ட்ரைபல் அசம்பிளிஸ் பார்த்தோம். விதாத்தா, சபா, சமிதி அண்ட் கானா அப்படின்னு 4 ட்ரைபல் அசம்பிளிஸ் இருந்துச்சு. அதில் ஓல்டஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா விதாத்தா. ஸோ விதாத்தா இஸ் த ஓல்டஸ்ட் ட்ரைபல் அசம்பிளி ஆஃப் வேதிக் பீரியட். நெக்ஸ்ட் கொஸ்டின், voluntary contribution of people to a king in early Vedic period is known as. Voluntary contribution of people to a king, ஒரு டேக்ஸ் மாதிரி, ஆனால் கம்பல்சரி கிடையாது. வாலண்ட்ரியாக மக்களாகவே கிங்க்கு வந்து கொடுக்குறது. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலி. பாலி அப்படிங்கிறது ஒரு டேக்ஸ், ஆனால் அது வந்து கம்பல்ஷன் கிடையாது. மக்களாக வாலண்ட்ரியாக கிங்க்கு கொடுக்குறது. டேக்ஸோட நேம் பாலி. The next is how much of the agricultural production was paid as tax. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனோட எத்தனை பார்ட் வந்து டேக்ஸாக பே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1/6. 6ல் ஒரு பகுதியை மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் த ஆரியன்ஸ் கால்ட் த டார்க் காம்ப்ளெக்ஸ் நான் ஆரியன்ஸ் ஆஸ். த ஆரியன்ஸ் கால்ட் த டார்க் காம்ப்ளெக்ஸ் நான் ஆரியன்ஸ் ஆஸ் தாஸ்யூஸ் ஆர் தசாஸ். ஸோ அந்த டைமில் வந்து ஆரியன்ஸ் வந்து ரொம்ப ஃபேர் காம்ப்ளெக்ஷனோட இருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவோட நேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ அதர் சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வந்தவங்க. அவங்களோட காம்ப்ளெக்ஷன் ஃபேராக இருந்துச்சு. இந்தியாவில் ஆல்ரெடி இருந்தவங்க வந்து டார்க் காம்ப்ளெக்ஷனாக இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த ஆரியன்ஸ் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா தாஸ்யூஸ் ஆர் தசாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. The next is the 3 divisions of people in early Vedic society was. The 3 divisions of people in early Vedic society was,
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விஸ். ஏர்லி வேதிக் சொசைட்டியில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. மக்களை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஸ். விஸ்னா ஜென்ரல் பப்ளிக். செகண்ட் ஒன் ஷத்ரியாஸ், அவங்க வந்து வாரியர்ஸ். தேர்ட் ஒன் வந்து பிராமணர்ஸ், அவங்க வந்து ப்ரீஸ்ட். ஸோ ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே வந்து விஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷத்ரியாஸ்னா வாரியர்ஸ், அரசர்கள், அவங்களோட போர் வீரர்கள், அவங்க எல்லாருமே வந்து ஷத்ரியாஸில் வந்துடுவாங்க. பிராமணாஸ் அப்படிங்கிறப்ப வந்து ப்ரீஸ்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ இதுதான் வந்து ஏர்லி வேதிக் சொசைட்டியில் இருந்த 3 டிவிஷன்ஸ். டியூரிங் விச் ஏஜ் த 4-fold வர்ணா சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. ஸோ ஏர்லி வேதிக் சொசைட்டியில் நம்ம பார்த்தோம் 3 டிவிஷன்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறது 4-fold வர்ணா சிஸ்டம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டர் வேதிக் ஏஜ். லேட்டர் வேதிக் ஏஜில் தான் இந்த 4-fold வர்ணா சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. Next question. As per Varna system, the land owners were called as dash and skilled workers as dash. So land owners வந்து என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா வைஷ்யாஸ்ன்னு சொன்னாங்க. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை சூத்ராஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வர்ணா சிஸ்டத்தில் ஏர்லி வேதிக் சிஸ்டத்தில் இருந்த பிராமணாஸும் இருந்தாங்க, சத்ரியாஸும் இருந்தாங்க. ஸோ பிராமணாஸ் வந்து ப்ரீஸ்ட்ஸ், சத்ரியாஸ் வந்து வாரியர்ஸ். அண்ட் விஸ் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் பப்ளிக் இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்க 2ஆக பிரிச்சுட்டாங்க லேட்டர் வேதிக் ஏஜில். லேண்ட் ஓனர்ஸ், லேண்ட் லார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து வைஷ்யாஸ் அப்படின்னும், மற்றபடி ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து சூத்ராஸ் அப்படின்னும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த 4-fold வர்ணா சிஸ்டம் எப்போ வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆச்சுது அப்படின்னா இந்த லேட்டர் வேதிக் ஏஜில் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த ஸ்டேபிள் கிராப் ஆஃப் வேதிக் பீப்புள் வாஸ். ஆன்சர் இஸ் எவா, தட் இஸ் பார்லி. பார்லி தான் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு. வேதிக் பீப்புளோட இம்பார்ட்டன்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்தோன்னா எவா, பார்லியை தான் அப்படி சொல்கிறாங்க. இதுவே வந்து இண்டஸ் வேலி பீப்புளோட ஸ்டேபிள் கிராப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட் அண்ட் காட்டன். ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இண்டஸ் வேலி பீப்புளோட ஸ்டேபிள் கிராப் வீட் அண்ட் காட்டன். வேதிக் பீப்புளோட ஸ்டேபிள் கிராப் முக்கியமாக அவங்க வந்து வளர்த்தது என்ன அப்படின்னா பார்லி தான். Next question is the gold coins of Vedic period were known as. The gold coins of Vedic period were known as Nishka and Satmana. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கோல்ட் காயின்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம்ஸ் என்ன அப்படின்னா நிஷ்கா ஒன்று, சத்மனா ஒன்று. நெக்ஸ்ட் இஸ் த சில்வர் காயின் ஆஃப் வேதிக் பீரியட் வாஸ் நோன் அஸ். த சில்வர் காயின் ஆஃப் வேதிக் பீரியட் வாஸ் நோன் அஸ். த ஆன்சர் இஸ் கிருஷ்ணாலா. கிருஷ்ணாலா அப்படிங்கிற சில்வர் காயின் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கோல்ட் காயின்ஸுங்கிறப்போ நிஷ்கா, சத்மனா. சில்வர் காயின்னா கிருஷ்ணாலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த மெட்டல்ஸ் நோன் டு வேதிக் பீப்புள் வேர். என்னென்ன மெட்டல்ஸ் வந்து வேதிக் பீப்புளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆன்சர் இஸ் கோல்ட், அயன், காப்பர் ஆர் ப்ரோன்ஸ். இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கோல்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அயனும் யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பர், ப்ரோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில்வர் ஆல்சோ காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ சில்வரும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மெட்டல்ஸுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டஸ் வேலி பீப்புள் வந்து அயன் பற்றி அவங்களுக்கு தெரியலை. ஸோ அவங்க வந்து அயனை வந்து அது வரைக்கும் யூஸ் பண்ணலை. வேதிக் பீப்புள் தான் அயன் ஏஜில் வாழ்ந்தாங்க. அவங்க அயனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The next one is which female deity was worshipped as goddess of eternity by Vedic people. ஸோ எந்த ஃபீமேல் டேட்டியை வந்து அவங்க காடஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்னு வர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் அதித்தி. அதித்தி அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் காடஸை தான் அவங்க காடஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்னு வர்ஷிப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் விச் அனிமல் வாஸ் கன்சிடர்ட் அஸ் சேக்ரெட் பை வேதிக் பீப்புள். எந்த அனிமலை சேக்ரெட் அப்படின்னு வேதிக் பீப்புள் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் கவ். ஸோ இப்போ வரைக்கும் ஹிந்துஸ் வந்து அந்த மாதிரி தான் கவுஸ் சேக்ரெட் அனிமல் அப்படின்னு தான் அவங்க வச்சுருக்குறாங்க. அது மாதிரி தான் வேதிக் பீப்புளும் வந்து கவ்வை ஒரு சேக்ரெட் அனிமலாக அந்த டைமில் கன்சிடர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஆஸ் பர் வேதிக் கல்ச்சர் த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வேர். ஸோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 4 ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு வேதிக் கல்ச்சரில் இருந்துச்சு. என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மாச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசா. ஸோ பிரம்மாச்சாரியா அப்படிங்கிறப்ப வந்து ஸ்டூடெண்ட் லைஃப். கிரகஸ்தா அப்படிங்கிறப்ப அவங்க ஃபேமிலி மேன் ஆகிட்டாங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, ஃபேமிலி மேன் ஆகிட்டாங்க. வனப்பிரஸ்தா அப்படிங்கிறப்ப வந்து ஃபேமிலி லைஃப் வேணாம் அப்படின்ட்டு ஃபேமிலி லைஃப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க காட்டுக்கு போய் தவம் பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா, அது வந்து வனப்பிரஸ்தா. அண்ட் சன்னியாசா அப்படிங்கிறப்ப வந்து இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எல்லாமே துறந்த மாதிரி ஒரு நிலை, அது வந்து சன்னியாசா. ஸோ இது 4 வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஸ்டேஜஸ் அப்படின்னு வேதிக் கல்ச்சர் சொல்லுது. The next is early Vedic culture coincided with which age in South India? நார்த் இந்தியாவில் வந்து ஏர்லி வேதிக் கல்ச்சர்
போய்கிட்டு இருக்கிறப்போ அதே டைமில் சவுத் இந்தியாவில் வந்து எந்த கல்ச்சர் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சால்கோலித்திக் ஏஜ். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க சவுத் இந்தியாவில். நார்த் இந்தியாவில் வந்து ஏர்லி வேதிக் கல்ச்சர் அந்த டைம் அவங்க வந்து அயன் ஏஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இங்கே சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னா அது வந்து சால்கோலித்திக் ஏஜாக இருந்துச்சு. The next one is black and red bear pottery is a characteristic of which period? Black and red bear pottery is a characteristic of which period? The answer is megalithic period. Megalithic period oda characteristic feature தான் இந்த black and red bear pottery. Next question, the megalithic sites in Tamil Nadu are. தமிழ்நாட்டில் megalithic sites எங்கெங்க இருக்குது அப்படின்னா ஆதிச்சநல்லூர், கீழடி, பொருந்தல், பரியம்பள்ளி அண்ட் கொடுமணல். ஆதிச்சநல்லூர், கீழடி, பொருந்தல், பரியம்பள்ளி அண்ட் கொடுமணல் இதெல்லாம் வந்து மெகாலித்திக் சைட்ஸ். மெகாலித்திக் அப்படிங்கிறப்போ வந்து பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு அவங்க ஏதாவது உருவங்களோ இல்லை ஏதாவது ஒரு நினைவு சின்னங்களோ வந்து வச்சுருப்பாங்க. அந்த பீரியடை தான் வந்து மெகாலித்திக் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் the pottery found in which megalithic site had Tamil Brahmi script in it? எந்த பாட்ரி எந்த இடத்துல கிடைச்ச பாட்ரியில் வந்து தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கீழடி அண்ட் பொருந்தல். ஸோ கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பொருந்தல் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து மெகாலித்திக் பீரியடில் உள்ள பாட்ரி கிடச்சிருக்கு. அந்த பாட்ரியில் தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்ட் வந்து அப்போவே இருந்திருக்கு. ஸோ தமிழ் வந்து அவ்வளோ பழமையான மொழி அப்படிங்கிறது வந்து நம்ம அறிய முடியுது. Answer is கீழடி and பொருந்தல். The next is ivory dice was found in which megalithic site? எந்த megalithic siteல ivory dice வந்து கிடைச்சது அப்படின்னு. ஐவரி யானை தந்தத்தாலான டைஸ். The answer is கீழடி. ஸோ கீழடியில் தான் இப்போவும் நிறைய அகழ்வாராய்ச்சிகள் போயிட்டே இருக்குது. புதுசாக ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. தமிழனோட பழமைகள் பெருமைகள் பற்றி ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த கீழடியில் தான் வந்து ஐவரி டைஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா பாட்ஸ் ஃபில்டு வித் ரைஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் விச் மெகாலித்திக் சைட்? பாட்ஸ் ஃபில்டு வித் ரைஸ் இது வந்து எந்த சைட்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பொருந்தலில் தான் பாட்ஸில் ரைஸ் இருந்திருக்கு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ரைஸும் அந்த காலத்துலேயே அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க, விளைவிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. Answer is பொருந்தல். Pots filled with rice was found in பொருந்தல். ஐவரி டைஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கீழடி. The next question is evidence for iron smelting was found in which site? The answer is பையம்பள்ளி. ஸோ அயன் வந்து உருவாக்குறது, அயன் மேனுஃபேக்சரிங், அயன் ஸ்மெல்டிங் அது வந்து எங்கே அதோட எவிடன்ஸ் வந்து எந்த ஊரில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பையம்பள்ளி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் வாஸ் ஃபவுண்ட். Next question, megalithic tombs made of 2 or more upright stones with a single stone lying across burial sites. So megalithic tombs கல்லறைகள் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 upright stones இருக்கும், அதுக்கு கிராஸில் வந்து இன்னொரு ஸ்டோன் இருக்கும். அந்த மாதிரி பரியல் சைட்ஸில் வச்சுருக்காங்க. அது வந்து அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டால்மன்ஸ். அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 சைட்லேயும் வந்து 2 பெரிய ஸ்டோன் இருக்கும், அப்புறம் க்ராஸாக வந்து இன்னொரு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி பரியல் சைட்ஸில் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து டால்மன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டால்மன்ஸ் ஆர் ஃபவுண்டின். டால்மன்ஸ் வந்து எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீரராகவபுரம், கும்மாளமருத்துப்பட்டி அண்ட் நரசிங்கம்பட்டி. வீரராகவபுரம், கும்மாளமருதுப்பட்டி அண்ட் நரசிங்கம்பட்டி இந்த 3 இடத்துலையும் வந்து இந்த டால்மன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. The next question is monolithic pillars planted vertically into the ground in memory of dead is known as. அப்போ இது டால்மன்ஸ் அப்படின்னா வந்து 2 ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க, மேலே க்ராஸாக ஒரு ஸ்டோன் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வெர்டிக்கல் ஸ்டோன், நீளமாக ஒரு ஸ்டோன் இருக்கும், அதை வந்து இறந்தவங்களோட நினைவாக வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்ஹெர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த பிக்சரில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஸ்டோன், அதை வந்து இறந்தவங்களோட நினைவாக அதில் வந்து கல்லறை மாதிரி வச்சுருக்காங்க. இதோட பேர் என்னென்னா மென்ஹிர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஹிர் ஆஃப் மெகாலித்திக் பீரியட் வாஸ் ஃபவுண்ட் இன். மென்ஹிர் ஆஃப் மெகாலித்திக் பீரியட் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சிங்காரிப்பாளையம், வேம்பூர், நரசிங்கம்பட்டி, குமரிக்கல்பாளையம் அண்ட் கொடுமணல். இந்த 5 பிளேசஸில்
இந்த மென்ஹிஸ் வந்து இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. சிங்காரிப்பாளையம், வேம்பூர், நரசிங்கம்பட்டி, குமரிக்கல்பாளையம் அண்ட் கொடுமணல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெமோரியல் ஸ்டோன் raised in remembrance of honorable death of a hero in a battle is. இப்போது ஒரு பேட்டிலில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட வீரத்தை நினைவு கூறுற விதமாக வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து தட் இஸ் த ஆன்சர். ஹீரோ ஸ்டோன்ஸ் தான் வந்து ஆன்சர். எதுக்காக ஹீரோ ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, பேட்டிலில் ஒருத்தங்க போரில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வீரத்தோட நினைவாக ஹீரோ ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் ஹீரோ ஸ்டோன். அவங்களோட வீரத்தை நினைவு கூறுற விதத்தில் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹீரோ ஸ்டோன்ஸ் வேர் ஃபவுண்ட் இன். ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மானூர், வெள்ளாளங்கோட்டை அண்ட் புளியங்கொம்பை. மானூர், வெள்ளாளங்கோட்டை அண்ட் புலிமான் கொம்பை இந்த ஏரியாஸில் தான் வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மானூர், வெள்ளாளங்கோட்டை அண்ட் புலிமான் கொம்பை. The next question is, the Roman artifacts found in Keeladi reveals. The Roman artifacts, ரோமனோட திங்ஸ் வந்து கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன்ஸ். ஸோ இந்தியன்ஸ்க்கும் ரோமன்ஸ்க்கும் ட்ரேட் ரிலேஷன்ஸ் இருந்தனால தான் அவங்களோட பொருட்கள் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கீழடியில் கண்டுபிடிச்ச ரோமன் பொருட்கள் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் ரோமன்ஸ்க்கும் ட்ரேட் ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னு. The next is, spindle whorl was found in which megalithic site? ஸ்பிண்டில் வால் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கொடுமணலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடுமணலில் தான் இந்த ஸ்பிண்டில் வால் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ், த ஆரியன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில்ட் இன். ஆன்சர் இஸ் பஞ்சாப் ரீஜன். ஸோ ஆரியன்ஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எங்கே செட்டில் ஆனாங்க அப்படின்னா பஞ்சாப் ரீஜியன். அது அப்போ வந்து சப்த சிந்து அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The Vedic age is evidenced by good number of texts and adequate amount of material evidence. The Vedic age is evidenced by good number of texts and adequate amount of material evidence அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின். அது பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இத்திஹாசாஸ், புராணாஸ், வேதாஸ் அந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட்ஸ் இருக்குது. ஆனால் மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். த வேதிக் ஏஜ் இஸ் எவிடன்ஸ்ட் பை குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட். அது வந்து கரெக்ட் தான், தட் இஸ் ட்ரூ. அண்ட் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஃபால்ஸ். ஸோ அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்சஸ் இல்லை, கொஞ்சமான மெட்டீரியல் எவிடன்சஸ் தான் கிடச்சிருக்குது. பட் டெக்ஸ்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது வேதிக் பீரியட். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஃபால்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.